Hello everyone, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா work, energy and power. இந்த மூணு டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த டாபிக்கோட தியரி மட்டும் பார்ப்போம். ப்ராப்ளம்ஸ் அடுத்த செஷன்ல நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் அப்படின்னா தமிழ்ல வேலை செய்யறது அப்படிதானே. ஸோ இதோட ஃபார்முலா எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஸோ கன்சிடர் டூ சிஸ்டம்ஸ். So இதோட mass 10 kg, இதோட mass 20 kg. So we are going to push it இந்த டைரக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம், தள்ள போறோம். So இதை புஷ் பண்றதுக்கு அதிக ஒர்க் பண்ணணுமா, இதை புஷ் பண்றதுக்கு அதிக ஒர்க் பண்ணணுமா? ஆப்வியஸ்லி இந்த 20 கிலோகிராம் மாஸை புஷ் பண்றதுக்கு தான் அதிகமான ஒர்க் பண்ணணும். ஸோ ஏன்னா இதை தள்ளுறதுக்கு நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஒர்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸ். இது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, ஸோ அதே மாதிரி யூ ஷுட் கன்சிடர் டூ சிஸ்டம்ஸ் அகெயின். ஆனால் இந்த தேவை என்னன்னா, அதோட மாஸ் கான்ஸ்டண்டா இருக்கட்டும். அதே 10 ரெண்டு பாக்ஸோட மாசம் என்னது 10 kg தான். பட் அது தள்ள போற டிஸ்டன்ஸை கூட்ட போறோம். அதாவது இதை we are going to displace it by 10 மீட்டர். இதை ஒரு 15 மீட்டர் வச்சுக்கலாம். ஸோ 10 மீட்டர் தள்ளுறதை விட 15 மீட்டர் தள்ளுறதுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணணும். ஸோ ஃப்ரம் திஸ் we get work is directly proportional to displacement. இது ரெண்டாவது. தேர்ட் சிஸ்டம் எப்படின்னா, ஒரு இன்க்ளைன்டு சிஸ்டம் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கலாம், தீட்டா. ஸோ இது சே சம் 30 டிகிரி இருக்கலாம். இங்கேயும் அதே மாஸ் we have to take it to the top of this. இந்த டாப்புக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி இன்னொரு சிஸ்டம் எடுத்துக்கோங்க. இங்க 60 டிகிரி இன்க்ளினேஷன் அசியூம் பண்ணிக்கோங்க. அதே மாஸ் சேம் ஹைட் டாப்புக்கு கொண்டு போகும். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம்ல எந்த சிஸ்டம்ல நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும்? ஆப்வியஸ்லி இந்த 60 டிகிரி இருக்க சிஸ்டம். ஸோ நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன் ஒர்க் டன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஆங்கிள் தீட்டா. ஆங்கிள் நம்ம டைரக்டா ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ W is directly proportional to the cos of the inclination angle. இந்த தீட்டான்றது the angle between force and displacement. So force-க்கும் displacement-க்கும் angle தான் theta. So நம்ம கிட்ட இப்ப மூணு ஈக்குவேஷன் இருக்கு. So first one, work is directly proportional to force. Second one, work is directly proportional to displacement. And the third one is work is directly proportional to the cos of the angle. இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம ஜாயின் பண்ணி we get W is equal to F D cos theta. இதான் work done ஓட ஈக்குவேஷன். So let this be fourth equation. இந்த ஈக்குவேஷன் வச்சு நமக்கு சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு, அதை நம்ம பார்ப்போம். So W is equal to F D cos theta. So இதுல இருந்து எப்பெல்லாம் work done 0-ஆ இருக்கும்? First என்னது force 0-ஆ இருந்தா work done is 0. Second one, displacement 0-ஆ இருந்தா work done is 0. Third one, cos theta 0-ஆ இருக்கும். இதுல இருக்கிறது மூணு டேர்ம் தான். மூணு டேர்ம்ல ஏதாவது ஒரு டேர்ம் 0-ஆ இருந்துச்சுன்னா work done is 0. இது ஈஸி. இதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் உள்ள இந்த டைரக்ஷன் வச்சு சொல்லலாம். ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேம் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஒர்க். சேம் டைரக்ஷன்னா ஃபோர்ஸும் இந்த சைடு இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதே சைடுல நம்ம தள்ளுறோம்னா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இதே சைடில் நடக்குது, ஃபோர்ஸும் இதே சைடில் இருந்துச்சுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் ஒர்க். இது ஃபோர்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ் ஒர்க்.
அதாவது ஃபோர்ஸ் இந்த சைடும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சைடும் இருந்துச்சுன்னா தட் இஸ் நெகட்டிவ் ஒர்க். எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கலாம். ஃப்ரிக்ஷன் இஸ் டூயிங் நெகட்டிவ் ஒர்க். இதே வந்து force and displacement are in perpendicular direction. Force வந்து it is acting upwards and displacement, if the displacement is in front, we will get zero work done. திரும்ப சொல்றேன், ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் 90 டிகிரி, அதாவது இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரவுண்ட்ல இருந்து நம்ம மேலே தூக்கிட்டு ஃபார்வர்ட்ல நடந்தா ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் நடுவில் வந்து என்னது 90 டிகிரி வந்துடும். So that is where the work done is zero. So மூணு types of work done சொல்லியிருக்கேன், positive, negative and zero work done. So இந்த work done ஓட units பார்க்கலாம். Work done ஓட ஃபார்முலா படி F D cos theta. இதுல இந்த cos theta க்கு யூனிட் கிடையாது. ஃபோர்ஸ் ஓட யூனிட் நியூட்டன், D ஓட அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஓட யூனிட் மீட்டர். ஸோ ஒர்க் டன் ஓட SI யூனிட் வந்து என்னது, நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல், J ஆர் ஜூல். இதோட CGS யூனிட் வந்து என்னதுன்னா எர்க். One erg equal to 10 to the power minus 7 joule, or 1 joule is equal to 10 to the power 7 ergs. இதான் வந்து யூனிட் ஆஃப் ஒர்க் டன். ஸோ இப்போ நம்ம ஒர்க் டன் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி. எனர்ஜியோட ஈஸியஸ்ட் டெஃபினிஷன் என்னதுன்னா capacity to do work. Capacity to do work. இதுதான் வந்து எனர்ஜியோட டெஃபினிஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டால எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அதுதான் எனர்ஜி. எனர்ஜி நிறைய இருந்துச்சுன்னா ஒர்க் நிறைய பண்ண முடியும், எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா ஒர்க் கம்மியாக தான் செய்ய முடியும். அதான் லாஜிக். ஸோ இந்த எனர்ஜி வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. we are going to see about mechanical energy. Mechanical energy na என்னதுன்னா the energy produced due to mechanical motion, produced by mechanical force that causes motion, that causes or it can either cause motion இல்லனா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே ரெஸ்ட்ல இருக்க வைக்கும். இப்படி இருக்கிற எனர்ஜி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ பை திஸ் டெஃபினிஷன் there are two things, one is motion, another one is rest. இந்த ரெண்டு இதுல இருந்துமே நமக்கு எனர்ஜி கிடைக்கும். மோஷன்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி வந்து கைனெடிக் எனர்ஜி. Kinetic energy is the energy due to motion. அதான் வந்து என்னது kinetic energy. The energy due to rest or position, அது வந்து என்னதுன்னா potential energy. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். ஒரு புல்லட்டோட டைமென்ஷன் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், சென்டிமீட்டர் சைஸ்ல தான் இருக்கும். ஆனால் இட் கேன் கில் அ ஹியூமன், இட் இஸ் லீத்தல். ஏன்? அதோட வெலாசிட்டி அதிகம், அதனால வந்து என்னது அதோட எனர்ஜி அதிகம். பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், ஒரு ட்ரீல ஹேங் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், அதோட ஹைட்னால அதுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அதுதான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து half mv². நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனர்ஜி டியூ டு மோஷன், அதனால தான் வெலாசிட்டி டிபெண்டா இருக்குது. அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து mg
H. கைனடிக் எனர்ஜியை வந்து K அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜியை U அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இது ரெண்டோட ஃபார்முலா. ஸோ தீஸ் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஒர்க் அண்ட் எனர்ஜி ரெண்டுமே வந்து ஸ்கேலார்ஸ். ஒர்க் ரெண்டுமே வந்து ஸ்கேலார்ஸ். They have the same unit. இந்த ரெண்டத்தையும் ரிலேட் பண்றதுக்கு there is a theorem called work energy theorem. Work energy theorem. இதோட டெரிவேஷன் நான் பண்றேன். ஸோ நமக்கு தெரியும் ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ஃபோர்ஸுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம நியூட்டன்ஸ் லா படி F இஸ் ஈக்குவல் டு ma. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் Sன்னு எடுத்துக்கிறேன். ஸோ W இஸ் ஈக்குவல் டு MAS. ஸோ W இஸ் ஈக்குவல் டு MAS. இந்த S வந்து நம்ம நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கலாம். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? இதுல இருந்து I'm going to take S. S is equal to v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் by 2a. இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது W is equal to ma into v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் by 2a. a cancel. From this W is equal to m into v square minus u square by 2. இந்த bracketல இருக்குது. So from this W is equal to half m v square minus half m u square. இதுதான் வந்து இந்த தியரம்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த half m v square அது வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. நம்ம v வந்து ஃபைனல் வெலாசிட்டி, u வந்து இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லியிருப்போம். ஸோ half m v ஸ்கொயர் வந்து ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, half m u ஸ்கொயர் அப்படின்றது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃப்ரம் திஸ் we get W is equal to kF minus ki. So this is work
இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது யூடியூப் வீடியோ, ஸோ டைம் ரொம்ப எக்ஸீட் பண்ண வேண்டாம், அதனால ஷார்ட்டாக சொன்னேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும், டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு கிளியர் பண்ணணும்னா நீங்கள் நம்மளோட வீக்கெண்ட் செஷன் அட்டன் பண்ணலாம். அது போக ரெகுலராக டியூஷன் கிளாஸஸுமே நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் படிக்கிறீங்க. ஸ்டில் வி நீட் ஆல் ஆஃப் யர் சப்போர்ட். இன்னும் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்குறேன், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ see you in the next video. Bye.